இப்படி இப்படி திறந்து இப்படி காட்டினா அது உள்ளார விஜய் இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளார விஜய் இருப்பார். காட்டுங்க பாப்போம். காட்டுங்க பாப்போம்மா. ப்ளீஸ்ன்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர் இருக்கு. விசிலை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சைகையா இது விசில் கிடையாது, இது விஜய். புரியுதுங்களா? ஓ. அந்த குஞ்சு பெருசாச்சுன்னா கோழி, கோழி பெருசாச்சுன்னா நெருப்பு கோழி. நெருப்பு கோழி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேலே வளர விட மாட்டான். ஒன்று அடிச்சு பிரியாணி பண்ணிடுவோம், இல்லைனா குழம்பு வச்சு சாப்பிட்டுருவோம். நீங்கள் ஏதாவது விசில் கொண்டு வந்திருக்கீங்களா? விசில் கொண்டு வந்திருக்கீங்களாவா? ஏங்க இன்னமேல ஒட்டி பிறந்தது மாதிரிங்க, அதெல்லாம் எங்கேயும் போகாது. இங்கே பார்த்தீங்களா? ஆமாம். எப்படி கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்க அப்படிம்பாங்க. கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் விசிலுக்கான மரியாதையே மாறி இருக்கு. குப்பை வண்டி வந்துருச்சுப்பா. குப்பை எடுத்தாந்து போடு. குப்பை வண்டி வந்துருச்சு. ஆமாம். அதாவது கொஞ்சம் கூட புரிதல்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? ரெண்டு வாட்டி நான் என்ன சொல்ல வரேன், ரெண்டு வாட்டி ஊதுங்க. டென்ஷன் ஆகுறிய, ரெண்டு வாட்டி ஊதுங்க. சைடில் அழுகுற மாதிரி கண்ணு தண்ணி வருது பாருங்க, குறைச்சிக்கோங்க. எது வருதா? ராஜா ராஜா மூஞ்சியை காட்டுறா, இங்க ஒரு ஊது ஊது அது மாதிரி இருக்கு இப்போ நீங்க பண்ற காமெடியெல்லாம். குஞ்சுனா யாரு யாரு? எங்க தலைவர் தானே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்ன வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ரெட்டலை இலை காஞ்சி போச்சுன்னா மரத்தில் இருக்காது, கீழே விழுந்துரும். புரியுதுங்களா? சூரியன் என்ன, சூரியன் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தான் வேலை செய்யும். கட்டத்தை கொடுத்தா கூட நாங்கள் அதில் நின்று ஜெயிப்போம். தெரியுமா? கட்டம் போட்டு தாயம் விளையாடுவீங்களா? அப்படி என்னது தாயம் விளையாடுவீங்களா? அப்படி கட்டம் போட்டு ஏங்க சின்னமே இல்லாம ஒரு நோட்டான்னு ஒரு கட்டம் கொடுக்குறான்லங்க. ஆமா. புரியுது? நீங்க நோட்டாவா? மத்திய அரசு தேர்தல் உங்களை கேவலப்படுத்திருக்கு. இப்ப தெரியுதா இல்லையா? தாவேக்கா கவுந்துருச்சு, இப்ப விசில் அடிச்சு எல்லாரையும் காப்பாற்ற போறீங்க உங்க தலைவர் உள்பட. அப்படித்தானே? ஒரு தலைவன் பின்னால 300 வீரர்கள். புரியுதுங்களா? அது மாதிரி எங்க தலைவர் பின்னால 300 விசிலா? 300 விசிலா? ஹலோ, எங்க கட்சி அப்படி கிடையாது. மக்களுக்கோட நலன் மட்டுமே எங்க நோக்கம். உங்க நலனே இப்ப தண்டவாளம் ஏறிடுச்சு, நீங்க என்ன மக்கள் நலனை பத்தி பேசுறீங்க? 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுன்னு சொல்லுவாங்க. நன்றி வணக்கமா. நெஞ்சில் குடியிருக்கும் புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜயின் தீவிர பக்தன் திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன வழக்கமும் இப்படியே போறீங்க? என்னது இது? எப்படி போதுண்டா சாமி அப்படிங்கிறீங்களா? எப்படி எனக்கு புரியலையே. இல்லை ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐகானிக் இருக்கும்பாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் இப்படி பண்ண முடியாது. இப்படி பண்ண யாரு? ரஜினி. புரியுது? பண்ணவும் முடியாது இல்லையே. அவர் எப்போ பண்ணாலும் அவருக்கு வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, முடியே இல்லாமல் இப்போ இருக்கார்ல, இப்போ கூட அவர் கையை சும்மா இப்படி வச்சாவே அந்த ஸ்டைல் வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் இமேஜினேஷனில் அவர் தலையில் முடி இருக்கிறதா ஃபீல் பண்ணிப்பான். ஓ, அவருக்கு அது நல்லா இருக்கும். நான் பண்ண நல்லா, உங்களுக்கு நல்லா இல்லையே எப்படி பண்ணுறது? ஓப்பனிங்லாம் நல்லா இருக்காதுங்க, போக போக நல்லா போக நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஏன் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு, வேற எவன் சொல்றது நான் கேட்கணும்? சரி அது புரியுதுங்களா? ஒரு கணவனாகப்பட்டவன் மனைவிக்கு, புரியுதுங்களா, பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் அவங்க சொல்றத நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். பிரிஞ்சதுன்னா யார்? நீங்க பிரிஞ்சிருக்கீங்களா இல்லை எப்படி உங்க தலைவரா? தலைவரும் பிரிஞ்சிருக்காரு, நானும் பிரிஞ்சிருக்குங்க. பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சு இல்லைங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, பிரிதல் என்னைக்குமே பிரிதல் கிடையாது. ஆமா, பிரிவது எல்லாமே மீண்டும் சேருவதற்காக மட்டுமே. ஓ ஆமா. இப்ப பர்சனல் பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்கீங்க. பிரிச்சு வச்சிருக்கோமா? எதை பிரிச்சு வச்சிருக்கோம்? நீங்க தான் சொன்னீங்க மனைவிகளை பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே. மனைவிகளை பிரிச்சு வச்சிருக்கோமா? ஏங்க என் மனைவியே நான் பிரிஞ்சிருக்கிறேன், அவர் மனைவியை பிரிஞ்சிருக்காரு. ஓ, இதுல பிரிச்சு வச்சிருக்கோமா? நாங்க ரெண்டும் ஒண்ணுதான். சரி, உங்க தாவேக்கா கட்சிக்கு வந்து புதுசா ஒரு ஏதோ சின்ன ஒதுக்கிறாங்க. என்ன சின்னது? ஏங்க அது சூப்பருங்க. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடச்சிது. அதுதான் ஹைலைட்டு. உண்மையிலேயே அல்டிமேட்டு, வேற லெவல். ஆமாம், விசில் அடித்தா குஞ்சுகள்பாங்க. இப்போ எங்கள் தொண்டர்கள்லாம் வந்து தற்கூறிங்க, அணில் குஞ்சுங்க, இப்படியெல்லாம் வந்து கேவலமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த விசில் அடித்தா குஞ்சுங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அது முழுமையான ஒரு வாக்கிய சொல்லுக்குள்ளார அந்த மக்கள் யாரு அப்படிங்கறத இன்ன வரைக்கும் கை நீட்டி காட்ட முடியாம இருந்தது. ஆனா இப்ப தெளிவா காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடிச்சாங்க குஞ்சுனா யாரு? எங்க தலைவர் தானே. எங்க தலைவர் கீழே அத்தனை பேர் இருக்கோம்ல, அவங்க தானே.
புரியுதுங்களா? இத்தனை வயசுலயும் எங்க புசி ஐயா பாத்தீங்களா விசில் சின்ன கிடைச்சோனிமே இத்தனை வயசுக்கு யாராவது விசில் வாயில வச்சு அடிப்பாங்களா? விசில வாயில வச்சு தான் அடிக்க முடியும், வேற எங்க வச்சு அடிக்க முடியும்? புரியல. விசில வாயில வச்சு தான் சார் ஊத முடியும், வேற எங்க வச்சு ஊத முடியும்? நான் வேற எங்கேயாவது வச்சு ஊதுவாங்கன்னு நான் சொன்னேனா? இல்ல வாயில வச்சு ஊதுறான்னு சொன்னீங்களே, அதான் விசில தானேன்னு கேக்குறேன். ஏங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் ஏங்க வயசான குழந்தையா இருக்கிறப்ப எல்லாரும் ஊதுவாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த விடலை பருவம்னு ஒண்ணு இருக்குது, அதுல டைமும் ஊதுவாங்க. புரியுதுங்களா? வயசானதுக்கு அப்புறம் யாரும் பெருசா ஊத மாட்டாங்க. புசி அந்த ஊதுறாரு நேத்து, அதைத்தான் சொல்றேங்க. எங்க ஐயா உற்சாகத்தினால ஊதுனாரு. நீங்க ஏதாவது விசில் கொண்டு வந்திருக்கீங்களா? விசில் கொண்டு வந்திருக்கீங்களாவா? ஏங்க இன்னமேல ஒட்டி பிறந்தது மாதிரிங்க, அதெல்லாம் எங்கேயும் போகாது. இங்க பாத்தீங்களா? ஆமா, எப்படி தாம்பரம் வந்துருச்சு இறங்குங்க, தாம்பரம் வந்துருச்சு இறங்குங்களா? அப்படிதான் கண்டக்டர் ஊதுவாரு. தாம்பரம் வச்சு இறங்குங்க, குரம்பேட்டை வந்துச்சு இறங்குங்க அப்படிம்பாரு. இங்கிட்ட ஏர்வாடி வந்துருச்சு இறங்குங்க, கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க அப்படிம்பாங்க. கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்களா? ஆமா. இறங்கிட்டாங்க போங்க அப்படின்னு அர்த்தம். இறங்குங்களா? ஆமா. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்டக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு பஸ் ஸ்டாப் பார்த்தோன்னா விசில் அடிப்பாரு. கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க, விசில் அடிச்சா கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் சொல்ல வந்தேன். பார்த்தீங்களா? மக்கள் மனசுல இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு விசிலுங்கிறது கண்டக்டராக இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் விசிலுக்கான மரியாதையே மாறி இருக்கு. குப்பை வண்டி வந்துருச்சுப்பா, குப்பை எடுத்தாந்து போடு. குப்பை வண்டி வந்துருச்சு? ஆமா. ஹலோ, கண்டக்டரே கேவலமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப குப்பை வண்டி, ஏதோ கண்டக்டரோட கம்பேரிசன் பண்ணா கூட ரஜினிகாந்த் கண்டக்டரா இருந்தாரு, பரவாயில்ல. அவரு வாங்க வேண்டிய ஒரு சின்னத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷமா இருந்தது. கட் பண்ணா குப்பை வண்டி வந்திருக்குங்கிறீங்க. ஆமா, இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை வண்டி வந்துச்சுன்னா அறிகுறி என்னன்னா, ஆரம்பத்துல அந்த கொரோனா சமயத்துல ஒரு பாட்டு ஓடும். இப்ப அதெல்லாம் கிடையாது, இப்ப விசிலு தான். எடுத்த ஜோர்ல கட்சி சின்னத்தை நடத்துறீங்க. கேவலப்படுத்தணுங்க. கட்சியையும் உங்க தலைவரையும் மத்திய அரசு தேர்தல் உங்களை கேவலப்படுத்திருக்கு. இப்ப தெரியுதா இல்லையா? இப்ப நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, விசில் அடிச்சா குஞ்சுனீங்க. டேய் நீங்களாம் விசில் அடிச்சா குஞ்சுடா, உங்களுக்கு இதான் சின்ன அப்படின்னு கேவலப்படுத்திருக்கு, அசிங்கப்படுத்திருக்கு. ஏங்க ஒரு ஜென்சி பீப்புள்ஸ் அப்படின்னா தெரியுமா? இளம் தலைமுறையினர் நினைச்சா எந்த புரட்சி வேணுமான்னு நடக்கும். ஒரு புரட்சியாளருக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த என்ன நினைச்சீங்க? டைட்டானிக் கப்பல் கவுந்து இருக்கிறப்ப அங்க உயிரை காப்பாத்தினது வேற எதுவும் கிடையாது, அப்படிங்கிற ஒரு விசில் தான் அங்க இருந்தவங்களோட அத்தனை பேரை உயிரை. தெரியுங்களா? இல்ல கப்பலே கவுந்துருச்சு, அப்புறம் இந்த விசில் சத்தம் கேட்குமா என்ன? ஆக மொத்தம் கட்சி கவுந்துருச்சு, கட்சி எடுத்துக்கலாமா அப்படி? ஏங்க நான் டைட்டானிக் கப்பல் கவுந்ததுக்கு அப்புறம் விசில் அடிச்சு கூப்பிட்ட விஷயத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கட்சி கவுந்துருச்சுன்னு எதுக்கு? கப்பல் கவுந்ததுக்கு கட்சி கவுந்ததுக்கு. நீங்க தான் சொன்னீங்க இந்த விசில் சத்தத்தோட டைட்டானிக் கப்பலே கவுந்துருச்சு அப்படின்னீங்க. ஏங்க கவுந்த கப்பல்ல இருந்து அத்தனை பேரை காப்பாத்துனது மாதிரி இப்ப நாடு இருக்கிற சூழல்ல மக்களை காப்பாத்துறது. தாவேகா கவுந்துருச்சு, இப்ப விசில் அடிச்சு எல்லாரையும் காப்பாத்த போறீங்க உங்க தலைவர் உள்பட, அப்படித்தானே? தாவேகா ஏங்க நான் தாவேகா கவுந்ததெல்லாம் சொல்லலைங்க. ஏங்க அதாவது கொஞ்சம் கூட புரிதல்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? நான் என்ன சொல்ல வரேன், 2 வாட்டி ஊதுங்க, டென்ஷன் ஆகுறீங்க, 2 வாட்டி ஊதுங்க. ஏங்க எப்போ ஊதுன்னு எப்படி ஊதுன்னு எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? உங்க இஷ்டத்துக்குலாம் நான் ஊத முடியாது, நீங்க சொல்லி நான் ஊத முடியாதுங்க. நான் நினைக்கிறேன் நான் ஊதணும்னு, நான் ஊதுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் ஊதுவேன். இந்த பழைய படம் பாத்தீங்கன்னா, இந்த பிரபு படம் செந்தில் கவுண்டமணி ஒரு காமெடி இருக்கு, மைக் செட் வச்சிருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, கடன் கொடுத்த இடத்தெல்லாம் வாங்குறதுக்காண்டி போவாரு. மைக் செட் கட்டி இந்த கல்யாணத்தான் எல்லாத்தையும் மைக் செட் கட்டி வசூல் வராம இருக்கும், காசு வராம இருக்கும், அதை வாங்க போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாரு. அப்போ ஒரு ஜோசியக்காரன் சொல்லுவான், நீ நரிமுகத்துல முடிச்சுட்டு போனா கண்டிப்பா காசு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். நான் நரிக்கு எங்கே போறதுன்னு கேட்பான். அதான் கூடயே வளர்க்குறீ அப்படின்னு சொல்லி யாரை செந்தில சொல்லுவாப்புல. செந்தில போகும்போது செந்தில் மூஞ்சியை பார்த்துட்டு போ, நல்லா வசூலாயிரும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ராஜா ராஜா மூஞ்சியை காட்டுறா, இங்க ஒரு ஊது ஊது அப்படின்னு சொல்லுவாப்புல. செந்தில் போற இடத்துல ஒருத்தன் கடன் வாங்க போற இடத்துல கடன் கொடுக்குறேன்னு செத்து போயிடுவான். அது மாதிரி இருக்கு இப்ப நீங்க பண்ற காமெடியெல்லாம். புரியல, இப்ப யார் முகத்தை பார்த்து யார் செத்துருவாங்கிறீங்க? இல்ல அந்த காமெடியில வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். காமெடி எதுக்காக ஒரு சரி ஒரு வாட்டி ஊதி காட்டுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஊதுனா செத்து போயிடுவாரு, முழிச்சா செத்து போயிடுவாரு அப்படின்னா யாரை சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க? இல்ல அந்த காமெடியில வந்துச்சு, அது மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு பிளாஷ்பேக் காட்டினேன் உங்கள்கிட்ட.
அப்படின்னு சொல்லுவாப்புல செந்தில். அதே மாதிரி தான் ஊதி காட்டுறீங்க. ஊன்னு ஊதுறேண்ணா. ஆமா, செந்தில் அப்படிதானே ஊதுவாரு. இங்க ஊதுக்காமா? ஏங்க எந்த விசில வச்சாலும் அப்படிதான் ஊத முடியும், புரியுதுங்களா? வேணாங்க, ஏங்க இப்படி ஒரு வாட்டி ஊதுங்களே சொல்றேன். வடக்கப்பட்டி ராமசாமி காசு கொடுத்துருவான் அப்படின்னு கவுண்டர் சொல்லிட்டு போவார்ல, அது மாதிரி இருக்கு. ஏங்க ஒரு விஷயங்க, நாங்க எதுக்காக இந்த சின்னம் வந்ததுக்கு பெருமைப்படுறோம் அப்படின்னா, இல்ல எதுக்காக பெருமைப்படுறீங்க அதான் சொல்லுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, அட்டென்ஷன் கிரியேஷன் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? மற்ற சின்னத்தெல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட பக்கத்தில் நின்று கையில் கொடுத்து காட்டணும், புரியுதுங்களா? விசில் அடிச்சா கொஞ்சம் மக்கள்கிட்டங்க நார்மலாக இப்போ ஓட்டு போட்டு வாழ முடியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்களே, அந்த மக்கள்கிட்ட சொல்கிறேன், புரியுதுங்களா? நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறானுங்க, பிச்சைக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்தில். எங்கள் அரசாங்கம் நிர்மாணிக்கப்பட்டால் எல்லாருமே பணக்காரனா வாழ்வான், புரியுதுங்களா? அதுக்கு இந்த விசிலை கொடுத்து ஊத சொல்லுவீங்களா? விசிலை கொடுத்து ஊத சொல்லுவோமா? ஏங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அவன் வந்து அவன் கட்சி சின்னத்தை ஒரு பேப்பர்ல டேம்லெட்டா அடிச்சு கொண்டு போய் நீட்டுவானுங்க. நாங்க அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் கையில விசில் குடிப்போம். அப்படி எவனாவது விசில் வாங்காம கூட போயிட்டு இருக்கான் அப்படின்னா திரும்பி பார்ப்பான், வான்னு கூப்பிடலாம், புரியுதுங்களா? விசில் அவ்வளோ சொல்லுவார்ல, ரிவர்ஸ் பார்க்கறது ஊதுவார்ல, வா 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 அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. ஏங்க புரியலங்க, நாங்கள் விசில் சின்னம் வாங்கினது தப்பா? இல்லை இவ்வளவு கலாய்க்கிறீங்க. விசில் சின்னத்தை வாங்கிட்டு இவ்வளவு பெருமையாக பேசுறீங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு விசிலை கொடுத்துட்டு 1.5 விசிலை கொடுத்துட்டு புதிய ஏத்தியா பிறந்துச்சு, என்ன அது எனக்கு புரியலையே. 1 ரூபா விசிலா? எவ்வளவு? 20 ரூபா. ஓ, ரேட் ஏறிச்சா? புரியுதுங்களா? ஜிஎஸ்டினால கொஞ்சம் ஏறி இருக்கான். ஜிஎஸ்டினாலயா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம் வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? ரெட்டலை இலை காஞ்சி போச்சுன்னா மரத்தில் இருக்காது, கீழே விழுந்துரும், புரியுதுங்களா? சூரியன் என்ன, சூரியன் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தான் வேலை செய்யும். அது டெய்லி வேலை செய்யுது. டெய்லி வேலை செய்யுது. டெய்லி காலைல சூரியன் உதிக்கும், ஈவினிங் மறையும், அடுத்த நாள் உதிக்கும் மறையும். இது ஒரு வாட்டி ஊதிட்டு இந்த பையனை கொடுங்க, நாத்தடிக்கும், எச்சி போட்டுரும். வேணாங்க, திமுக மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம் இல்லைங்க, ஒரு சாதாரண விசில் சின்னத்தை கொடுத்ததில் இவ்வளோ பெருமைப்படுறீங்களே. 234 தொகுதியிலையும் டிவிக்கு நிற்கலன்னு வைங்களே, அட்லீஸ்ட் ஒரு 150 தொகுதியில் நிற்குது, விசில் சின்னம் கொடுத்துறாங்க. 150 தொகுதியில் நிற்கலை அப்படின்னா சுயேட்சைக்கு இதே சின்னம், அது தெரியுமா? இது பொதுவான சின்னம் கிடையாது. அணில் குஜலுக்கு இதோட தெரியலையா? ஏங்க பொதுவான சின்னமா நாங்கள் ஆக்கிடுவோம், புரியுதுங்களா? சுயேட்சையை சேர்த்துக்கீங்களா? அப்படியே சுயேட்சையும் சேர்த்துப்பீங்களா? சுயேட்சைக்கு தான் சின்னம், அது தெரியுமா? நீங்கள் நிற்கலைன்னா, இப்போ இந்த விருகம்பாக்க தொழில் நீங்கள் நிற்கலை அப்படின்னா சுயேட்சைக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. புதிய அத்தியாயம் பிறந்துருச்சு, புதிய வெற்றி பிறந்துருச்சு, இப்படிதான் சிபிஐக்கு சொன்னீங்க, அப்படியே கடைசியாக கருப்பு சட்டையை போட்டு கம்முன்னு போகிறீங்க. இதுக்கு சின்னம் இல்லாமல் தோற்று போனவங்க மாதிரி நாங்கள் கிடையாது. சின்னமே இல்லாமல் வெறும் கட்டத்தை கொடுத்தா கூட நாங்கள் அதில் நின்று ஜெயிப்போம், தெரியுமா? கட்டம் போட்டு தாயம் விளையாடுவீங்களா? அப்படி என்னது தாயம் விளையாடுவீங்களா? அப்படி கட்டம் போட்டு ஏங்க சின்னமே இல்லாமல் ஒரு நோட்டான்னு ஒரு கட்டம் கொடுக்குறான்லங்க. ஆமாம், புரியுது. நீங்க நோட்டாவா? ஆமா, நோட்டா கீழே போயிட்டீங்களா நீங்க? ஹலோ, அந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுக்க, நான் சின்னமே இல்லாததுக்கு சொல்றேங்க. விசில் தான் சின்னம்னு இல்லை, இது விசில் கிடையாது, இது விஜய், புரியுதுங்களா? ஓ, இதை விஜயா பார்க்கணும், விசிலா பார்த்தா தப்பு. விஜய் எல்லாருக்கும் சங்கு ஊத போறாரு. சங்கு ஊத போறாரு? ஆமா, ஆல்ரெடி 41 பேருக்கு ஊதியாச்சு. ஏங்க 41 பேர் செத்து போனதுக்கும் எங்க தலைவனுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. நீங்க தான் இதான் விஜய், நீங்க ஊத போறாருங்கறீங்க, ஆல்ரெடி ஊதியாச்சுன்னு சொல்ல வர்றேன். 5000 மீன்கள் செத்து போச்சு, புரியுதுங்களா? 5000 மீன்கள் செத்து போச்சு. அப்ப ஜீசஸ் கொலை பண்ணாரா? என்ன சொல்ல வர்றீங்க? அது மக்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, உணவா போனுச்சு. அப்ப 41 பேர் செத்து போனதுக்கு எங்க தலைவன் தான் காரணமா? ஆமா, வருது 3ஆம் மாசம் எஃப்ஐஆர் போட போறாங்க, தெரியுமா தெரியாதா? சிபிஐ எஃப்ஐஆர் போட்டா தூக்குல போட முடியுமா? எல்லாம் என்னதான் எஃப்ஐஆர் போடணுமா? தூக்குல போட்டுருவாங்களா? தூக்குல போட முடியாதுல்ல. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சைடில் அழுகுற மாதிரி கண்ணு தண்ணி வருது பாருங்க, தொடச்சுக்கோங்க. எது வருதா? ஓ, வேணாங்க, நாங்கள் கண் கலங்கினதை என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஆமாம், புரியுதுங்களா? 300ன்னு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஒரு தலைவன் பின்னால் 300 வீரர்கள், புரியுதுங்களா?
அது மாதிரி எங்க தலைவர் பின்னால 300 விசிலா? 300 விசிலா? ஆ ஹலோ, கிட்டத்தட்ட 3 கோடி பேர் நிக்கிறோம். புரியுதுங்களா? 3 கோடி பேர் திரண்டு நின்னா என்ன ஆகும்? நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. புரியுதுங்களா? 300 பேர் எங்க நிப்பாங்க? எதுக்கு நிப்பாங்க? இல்ல யாருக்காக நிப்பாங்க? ஏங்க எங்க தலைவனுக்காக நிப்பான்னு சொல்றா, அப்புறம் யாருக்காக நிப்பாங்களா? ஓ நீங்க நம்புறீங்களா? ஓ 35% ஓட்டு விழப்போன்னு சொல்லி ஒரு ஏதாவது டேட்டா சொல்லியிருக்கானா? ஸோ அதை வச்சு நீங்க 3 கோடி பேர் சொல்றீங்களா அப்படி? 35% சொன்னானா? மீதி சதவீதம்? ஓ இப்போ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவீங்க சொல்லுங்க? ஏங்க 100க்கு 100%ங்க மக்கள் எல்லாம் எங்க சைடு நிற்கிறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, இன்னைக்கு நீங்க எவ்வளவு எகைன்ஸ்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாலும் புரியுதுங்களா, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் ஒரு குடசல் இருந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? எல்லா குடும்பத்திலையுமே சண்டை இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் ஒரு சங்கு ஊத போறிய விசில கொடுத்து. விசில கொடுத்து சங்கூத போறோமா? எங்க லெவலே வேறங்க. புரியுதுங்களா? அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான் இது கிடைச்சிருக்கிறது. திரும்ப திரும்ப எனக்கு செந்தில் வாய்ஸ் தாங்க வருது. அந்த சவுண்டு தாங்க வருது. வேணாங்க, ஒன்று விசில வேண்டாம் சொல்லுங்க, நீங்களே கொடுத்துருங்க. நாங்கள் தனி சின்னத்தில் நின்றுக்கிறோம், வேண்டாம் வேற சின்னத்தில் நின்றுக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆனா பரவாயில்ல, நீங்க உங்களை பத்தி நான் வந்து சந்தோஷப்படுறேன். விசில் இல்லாத இடத்துலையும் விசிலை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சைகையா ஊ ஊ அப்படின்னாவே விசில் தாங்கிறத ஞாபகப்படுத்துறீங்க. புரியுதுங்களா? பரவாயில்ல, நானாவது விசில் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறேன். அந்த விசில் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் வாயிலே பண்ணுறீங்க பாருங்க. உங்களோட தனித்திறமைங்கிறது வேற லெவல். ஆல்ரெடி பண்ணிட்டாருங்க, செந்தில பண்ணிட்டாருங்க, அதை தாங்க சொல்லி காமிச்சேன். பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? நம்ம கட்சி கூட வாழ்க்கையில இணைஞ்சு இருந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம. ஆமா, நீங்க எல்லாம் பாருங்க எங்களோட கலாய்க்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? கலாய்க்கிறீங்களா? என்ன கலாய்க்கிறீங்க? ஸோ இதுக்கு பேர் தான் விசில் அடிச்சா குஞ்சுங்கிறது. என்ன குஞ்சா வேணுமால இருக்கலாம் என்ன, ஆனால் விசில் அடிச்சா குஞ்சு மாதிரி இருக்கக்கூடாது. என்னங்க சும்மா விசில் அடிச்சான் குஞ்சு குஞ்சுன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பார்க்காதீங்க. அந்த குஞ்சு பெருசாச்சுன்னா கோழி, கோழி பெருசாச்சுன்னா நெருப்பு கோழி. நெருப்பு கோழி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேலே வளர விட மாட்டான். ஒன்று அடித்து பிரியாணி பண்ணிடுவோம், இல்லைனா குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம் கோழி குஞ்சை. வேணாங்க, ஆல்ரெடி தாவேக்காவை ஆல்ரெடி பிரியாணி போட்டிருக்காங்க சிபிஐ. 3ஆம் தேதி சிபிஐ வழக்கு தாக்கல் பண்ண போகுது. பிரியாணி போட்டிருக்காங்களா? ஆமாம். ஏங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பிரியாணி வந்து நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் இல்லை, புரியுதுங்களா? அவங்களே வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஆமாம், எங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே சாப்பாடு செத்து போய் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலை. புரியுதுங்களா? நாங்கள் எங்கள் கட்சி கொடுக்குற கட்சி, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்க கட்சி இந்த கட்சி மட்டும்தான். பாக்கி எல்லா கட்சியுமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அவங்கவுங்க சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வரல. ஏங்க மற்ற கட்சிக்காரெல்லாம் அவன் சொத்தை பாதுகாக்கணும், அவன் பொண்டாட்டி புள்ள பேர புள்ள எல்லாத்துக்கும் இருக்கிற சொத்தெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அரசியலில் இருக்கானுங்க. எங்கள் கட்சி அப்படி கிடையாது. மக்களுக்கோட நலன் மட்டுமே எங்கள் நோக்கம். புரியுதுங்களா? உங்கள் நலனே இப்போ தண்டவாளம் ஏறிடுச்சு. நீங்கள் என்ன மக்கள் நலனை பற்றி பேசுகிறீங்க? படம் ரிலீஸ் ஆகலை, சென்சார் லாக் பண்ணி வச்சுருக்கான், சிபிஐ என்கொயரி, அவன் எஃப்ஐஆர் போட போகிறான். இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். ஏன் படம் ரிலீஸ் ஆகலை, ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? எஃப்ஐஆர் தலைவர் பேர் சேர்க்கப்படுமா? எஃப்ஐஆர் சேர்க்கட்டுங்க, எங்கள் தலைவர் ஜெயிலே இருக்கட்டுங்க. கப்பலோட்டிய தமிழன் ஜெயிலில் இருந்தார். அவர் சுதந்திர போராட்டத்துக்காக போனாருங்க. நீங்கள் எதுக்காக போனீங்கன்னு தெரியுமா தெரியாதா? அதுவும் இதுவும் வேற தெரியுமா தெரியாதா? 42 பேரை கொண்டுட்டு போறீங்க. கொண்டுட்டு போகிறோம்? ஆமாம், ஆல்ரெடி கொண்டுட்டீங்களே. ஏங்க ப்ளீஸுங்க, இது மாதிரி குற்றம் சுமத்தாதீங்க. குற்றம்ங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சு. சுமத்தலைங்க, இப்போ சிபிஐ சுமத்த போகுது. அந்த 40 பேர் சாவுக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு எஃப்ஐஆர்ல சேர்க்க போறாங்க. திரு விஜய் அவர்களை ஏதாவது வாய்த்தோன்னு சொல்றீங்களா? எதுக்கு சிபிஐ போனீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? ஏதோ பண்ணி கொண்டது மாதிரியான விஷயமா நடத்திட்டு இருக்கீங்க. நம்மளுக்கே தெரியாம நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு தெரியாது, உங்க தலைவர் தெரியாது. எப்படிங்க தெரிஞ்சா நாங்க எங்களுக்கு ஐயோ அங்க ஒருத்த உழுவுறான் சாவுறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா நாங்க அந்த இடத்துல நின்று என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சியா? நின்று என்ன செஞ்சிய? வண்டி எடுத்துட்டு ஒரே ஓட்டம். என்னத்த ஒரே ஓட்டம்? தெரியாதுங்க. தெரியாதா? ஏங்க ஒரு விஷயங்க, இந்த லைட் எல்லாம் வந்து நம்ம மூஞ்சி மேல வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா எழுத்தாப்புல பாக்குறப்ப லைட்டு கண்ணுல கூசிருச்சுனாவே எழுத்தாப்புல இருட்டாதான் தெரியும். அப்புறம் ஏன் தண்ணி பாட்டிலாம் தூக்கி போட்டீங்க? ஏங்க கையில இருந்த தண்ணி பாட்டில் நழுவி கீழே விழுந்ததுங்க. ஓ நீங்களா எடுத்து போடல? நாங்களா எடுத்து போட்டோமா? நாங்க எதுக்குங்க எடுத்து போடணும்? ஏங்க அவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தண்ணி வைக்கிறதுனா தொட்டி வைக்கணும்ல.
இத்தனோண்டு தண்ணி பாட்டில் போதுமா? எங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? ஒரு பாட்டில் இல்லையே இல்லையே, அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க ஒரு பாட்டில தூக்கி போட்டா எப்படி போதுமா? அது இந்த தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதுல பாதி கூட்ட நெரிசல் ஆயிருக்கு. சிபிஐ சொல்லுவாங்கங்க, எஃப்ஐஆர்ல இருக்கு, எல்லாத்தையும் ஏத்தி இருக்கான், வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. விஜய் என்ன பண்ணாரு, திருப்பி இது மாதிரி என்ன பேசினாரு, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. தலைவன் பேசுறதுக்கு முன்னால அங்க என்ன தெரியுமா, பேசலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டாப்ல. கேட்டாரா இல்லையா எங்க தலைவர்? யார்கிட்ட? மக்களே பேசலாமா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அங்க விழுந்து சாவுறான் அப்படின்னா, இல்ல தலைவா இங்க அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த சொல்லாம சூப்பர் தலைவா ஆரம்பி தலைவனா அத்தனை பேர் சொன்னா எதுக்காக சொல்றான்? அப்ப அங்க நடந்தது என்ன? செத்தாலும் பரவாயில்ல தலைவா நீங்க பேசுங்கன்னு அர்த்தம், அப்படிதான் சொல்ல வரியா? எங்க அசம்பாவிதமே அப்ப நடக்கலங்க. தலைவர் பேசிட்டு இருக்கிறப்ப நடக்கவே இல்லை. இப்பதான் நடந்துச்சு. அப்புறம் ஏன் அவசர அவசரம் வண்டி எடுத்து ஓடுனீங்க ஒரே ஓட்டமா? ஏங்க நாங்க மீட்டிங் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பாதி தூரத்துல தான் முடிஞ்சு போனீங்களா இல்ல பாதி வரை போனீங்களா? எங்க மீட்டிங்கை முடிச்சுட்டானங்க போனோம். எங்க தலைவர் பேசுறதே கம்மியான டைம் தான், புரியுதுங்களா? கலைஞர் மாதிரி 4 மணி நேரம் பேசுறவர் எங்க தலைவர் கிடையாது. 4 நிமிஷம் ஸ்கிரிப்ட்ல அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஏங்க கொஞ்சமாவது எவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்லாதீங்க. ஒரு விஷயம் புரியுதுங்களா? பக்கம் பக்கமா பேசி ஒருத்தனு நமக்கு ஓட்டு போறதுக்கு ஒருத்தனால அந்த பேச்சு பிரயோஜனம் இல்லை, புரியுதுங்களா? அப்படியே பேசிட்டாலும் 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுன்னு சொல்லுவாங்க. நன்றி வணக்கமா? நன்றி வணக்கம். ஆமா. ஏன் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? இப்படி நெஞ்ச பாத்துருக்கீங்களா? இப்படி திறந்து இப்படி காட்டினா அது உள்ளார விஜய் இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளார விஜய் இருப்பாரு. காட்டுங்க பாப்போம். காட்டுங்க பாப்போமா. பிளீஸ்ன்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர் இருக்கு. விஜய் காணா, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அப்படி ஓடி ஒளிஞ்சிட்டா? விஜய் காட்டுன்னு சொன்னீங்க, இந்த விஜய் காட்டுன்னு சொன்னீங்க, விஜய் காணாம. ஏங்க ஒரு அனுமாரோட நெஞ்ச ஓப்பன் பண்ணி காட்டுறப்போ உள்ளார ராமரும் சீதாவும் இருப்பாங்க, தெரிஞ்சுதா? அது மாதிரி நமக்கு அங்க இருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த சீரியல்ல வந்து சிஜி பண்ணி காட்டுவாங்களா, அது மாதிரி காட்ட போறீங்கன்னா நான் விஜய்னு? ஏற்கனவே ஒரு ஆள் விஜய் இது பச்சை குத்தி வச்சிருந்தார், யாவும் இருக்கா? ஒரு தாடி பாலாஜின்னு ஒரு நடிகர். ஏங்க அவரு நெஞ்சில குத்தி இருந்தாருங்க, பச்சையை வந்து நெஞ்சில குத்தி இருந்தாரு. வேற எங்கே குத்த சொல்றீங்க? ஏங்க எங்களோட பல ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் குத்தி வச்சிருக்காங்க, தெரியுமா? ஆமா. உங்களுக்கு சத்யராஜோட பையன் சிபிராஜ்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? அவரு தான் பயங்கரமான, அப்படியே பயங்கர நேசிப்பாளர் எங்க தலைவருக்கு. ஆமா, அவரும் பச்சை குத்தி இருக்காரு, ஆனா இன்னும் காட்டல. புரியுதுங்களா? எங்க தலைவர் தாடி பாலாஜி ஏமாந்துட்டு போன மாதிரி அவர் ஏமாற போறாரு, முன்னாடி சொல்லிருக்கேன். ஏமாற போறாரு? ஆமா. தாடி பாலாஜி எதுக்கு ஏமாறணும்? ஆமா, தலைவான்னு சொல்லிட்டு பச்சை குத்திட்டு வந்தாரு, தம்பி ஓரம் அனுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அசிங்கப்படுத்தி. இப்போ அவர் வந்து எல்ஜேகேல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு விஷயங்க, உண்மை முகம் தலைவனுக்கு தெரியும், புரியுதுங்களா? சில நேரம் தெரியுமா? உங்க தலைவனுக்கு தெரியுமா உண்மை முகம் யார் யாரு அப்படின்னு தெரியுமா? தெரியாம தான் புசியா இருந்த பக்கத்துல வச்சிருக்காரா? தெரியாம தான் ஆதவ தெரிஞ்சிருந்தா புசி ஆனது வச்சிருக்க மாட்டாரு, ஆதவஜனா வச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் போயிருக்குன்னா அது முழுக்க முழுக்க காரணம் ஆதவஜனாங்கிறாங்க. ஊரு 1000 சொல்லுங்க, ஆதவர்ஜுனா வந்து திமுகவோட ஒரு ஸ்லீப்பர் செல்லு உள்ளார விட்டு கட்சியை கலைக்கிறதுக்காக பாக்குறாங்க அப்படின்னு யார உள்ளார விட்டாலும் விஜயோட கட்சியை ஒண்ணும் செய்ய முடியாது, தெரியுமா? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆதவர்ஜுனா வந்து கட்சியை குழப்புறாரு? ஏங்க ஊரு பேசிட்டு இருக்குங்க, நாங்க அப்படி கிடையாது.